ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புளியோதரை பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா புளி கரைசல், பூண்டு, வத்தல், கறிவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. ரெண்டு ஒன்றா நான் ஃபஸ்ட்டு பேசி போடுறேன். இதை நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டு மிளகாத்தூள், கருவேப்பிலை, கொஞ்சமாக காயம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அடுத்து புளிக்கரைசல், இப்போ பச்சை வாசனையெல்லாம் போன உடனே என்ன செய்யணும், உப்பை போட்டு இறக்கிடும். சுவையான புளியோதரை ரசம் ரெடி. இப்படிலாம் அப்படியே கலந்துடலாம். நீங்களும் பண்ணி பாருங்கள். பூண்டு, கடலைப்பருப்பு, காயம், கறிவேப்பிலை, வத்தல், உளுந்து, புளிக்கரைசல் எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்ந்து சுவையான புளியோதரை. பூண்டு சேர்த்து பண்ணும்போது ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். நாளைக்கு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். அதனால் இன்றைக்கி நல்லா புளியோதரை சாதம் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய். சுவையான புளி சாதம் ரெடி.